ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். நிறைய மேடைகள் ஏறி இருக்கும், பட் இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மேடை. படைப்பாளிகளை ரெண்டு விதமாக பார்க்குறாங்க. இந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பிடிச்ச படைப்பாக கொடுக்கறது ஒரு வகை, இந்த சமூகத்துக்கு தேவையான படைப்பை கொடுக்கறது இன்னொரு வகை. இது சமூகத்துக்கு தேவையான ஒரு படைப்பு. இந்த நேரத்தில் இப்போ இருக்க சூழலில் ஒரு மருத்துவம் மாதிரி படைப்புகள் அப்பப்போ தான் வரும். இது அப்படிப்பட்ட ஒரு படைப்பாக தான் நான் பார்க்குறேன். இயக்குனர் விஜயகுமார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதில் நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஏன்னா ரொம்ப பரபரப்பான இருந்த காலகட்டத்தில் ஒரு கால் என்னன்னு கேட்டால், ஐயா முத்தரசன் அவங்க பேரை சொன்ன உடனே எதுவுமே பேச வேணாம், வாங்க கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தான். அது அந்த சிவப்பு துண்டுக்கு சிவப்பு கலருக்கு நம்ம கொடுக்குற ஒரு மரியாதை. ஏன்னா அந்த சிவப்புக்குள்ள எல்லாமே அடங்கும். பேரன்பு இருக்கும், பெருங்கருணை இருக்கும், பெருங்கோபம் இருக்கும், மக்களுக்கான ஒரு அர்ப்பணிப்பு இருக்கும். இப்படிதான் நான் சிவப்பு கலரை பார்க்குறேன். அவரோடு நிற்கும் போது, அவரோடு பணியாற்றும் போது, இப்படியெல்லாம் மனுஷங்க இருக்காங்களா அப்படின்ற ஒரு வியப்பையும் ஆச்சரியத்தையும் தான் எனக்கு கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் படம். அப்பா நான் கொடுத்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த பயணம். அவருக்கு துணையாக நினைச்சாங்க ஒரு அம்மா. அவங்க பேரை கேட்டால் ரஷ்யா. நாங்கள் அது எனக்கு இன்னும் வியப்பாக இருந்தது. ஏன்னா முதல் முறையாக அப்படி ஒரு பேர் நான் கேட்கிறேன். அவங்க சொன்னாங்க, இல்லை எங்கள் ஊருக்குள்ளெல்லாம் வந்து ரஷ்யான்ற பேர் நிறைய காமன், நிறைய பேர் வச்சுருப்பாங்க அப்படின்னாங்க. இப்படி இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் பேரன்பு கொண்டவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து உருவாக்கிய படைப்பு தான் அந்த படைப்பு. இனி வரும் காலங்களில் உணவுக்கு தான் சண்டை. காசு பணத்தெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல உணவு வச்சிருக்கிறா ஒரு பெரிய செல்வந்தனாக இருப்பான். பணக்கார வேற, செல்வந்தன் வேற. நல்ல காற்று, நல்ல குடிநீர், நல்ல உணவு வச்சிருக்கிறவன்னா செல்வந்தன். அவனை நோக்கி தான் அந்த சமூகம் ஓடணும். அவங்ககிட்ட தான் போய் கை கட்டி நிற்கணும். அவங்ககிட்ட தான் உணவுக்கு கையேற்றணும். அந்த சூழல் தான் வரப்போகுது. இதற்கு முந்தைய தலைமுறை பாதுகாத்து கொடுத்த இயற்கை வளங்களை நம்ம பத்திரமா பாதுகாத்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். அந்த பொறுப்பு நமக்கு நிறையா இருக்கு. அப்படிப்பட்ட பொறுப்போடு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் அரிசி. இது அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய ஆவணமாக இருக்கும். இந்த படைப்பு காலம் காலமாக பேசப்படும். இந்த படைப்பு இதை எல்லாரும் தியேட்டரில் போய் பார்த்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி இன்னும் நிறைய படைப்புகள் உங்களை தேடி வரும். வெல்வோம். ஐயா முத்தரசன் அவர்களுக்கு இந்த மேடையில் மரியாதை செலுத்தப்படுகிறது. அரிசி திரைப்படத்தின் பாடல் மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படம் கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு நீண்ட கால ப்ராஜெக்டு. இது எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வரணும் பண்ணணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். திடீர்னு நீங்கள் முத்தரசன் சார் ஐயாவை கூப்பிடுவேன். அதேமாதிரி எங்கள் சமுத்திரகனி சாரையும் அப்பப்போ வெளியே போய் கூப்பிடுவேன். அவங்களாம் இருக்கிற பிஸியில் எனக்கு கூட வருவாங்களா, பண்ணி தருவாங்களா, மிகப்பெரிய சந்தேகம். அந்த நேரத்தில் எனக்கு பார்த்தீங்கன்னா கூட இருக்கிற ஒவ்வொருத்தரும் எனக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞர்களாக இருக்கட்டும், எனக்கு உதவி செஞ்ச பக்கத்தில் இருந்து என்னோட டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அதேமாரி கிடைக்கிற நேரத்திலாம்
எனக்கு எப்பப்பெல்லாம் எனக்கு தேவைப்படுது அப்பப்பெல்லாம் பணம் காசு கொடுத்து இந்த படத்தை நல்ல விதமாக எடுக்கிறதுக்கு உதவியாக இருந்த நம்ம தயாரிப்பாளர் சண்முகம் சார், நம்ம தயாரிப்பாளர் பிரபாகரன் சார், நம்ம தயாரிப்பாளர் மகேந்திர பிரசாத் சார் அவர்களுக்கு என்னோட மிகப்பெரிய ஒரு நன்றி. அதே போல் இந்த நேரத்தில் சில நேரங்களில் எனக்கு வந்து பொருளாதார சம்மந்தப்பட்ட நிகழ்வு வரப்பெல்லாம் அப்பப்போ சப்போர்ட்டாக இருந்த ஜெசிராணி மேடம் அவர்களுக்கும் சரி, மையகன் ரதி அவர்களுக்கும் சரி, பொன்னேரி ரதி மேடம் அவர்களுக்கும் சரி, எங்கள் திரைப்பட குழு சார்பாக எப்போதுமே நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த படம் வந்து இவ்வளோ தூரம் வந்து இன்னைக்கு ஒரு உங்கள் மத்தியில் இப்படி ஒரு பாடல் வெளியீட்டு விழா நடக்குங்கிறது எதிர்பார்த்தது ஒன்றா இருந்தாலும் இவ்வளோ பெரிய அளவுக்கு சிறப்பாக நடக்கணும். நான் உண்மையிலேயே அது எதிர்பார்த்து அந்த இறைவனுக்கு தான் என்னோட நன்றியை சொல்லணும். நான் அந்த விஷயத்தில் வந்து சமுத்திரன் சாருக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு நன்றி என்ன சொல்ல கேட்டிங்கன்னா, அவர் எப்படி பார்க்குறது எப்படி பேசுறதுன்னு தெரியாத சூழ்நிலை அவர் வந்து ஒரு பிற மொழிகள் மிகப்பெரிய அவளை கலக்கிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர், ஒரு உணர்ச்சி பூர்வமான நடிகர் நம்ம சமுத்திரன் சார் ஐயா அவங்க. அப்போது அவர் எப்படி அணுகுறதுன்னு நினைக்கிறப்ப நம்ம சந்திரன் சார் ஒருத்தரோட நம்பர் கொடுத்து இவரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அந்த நேரத்தில் சந்திரன் சார் வந்து எனக்கு கரெக்டாக எனக்கு சமுத்திரன் சாரை அறிமுகப்படுத்தி அவர்கிட்ட ஒரு உட்காந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நம்ம சந்திரன் சார் அவர்களுக்கு நன்றி. அதே போல் நான் நடித்த ஒவ்வொரு நடிகர்கள், அது இளங்கோவாக இருக்கட்டும், ராஜா திருநாகரசு சாராக இருக்கட்டும், நம்ம கமலக்கண்ணனாக இருக்கட்டும், அதேமாரி இதில் நடிச்சிருக்கிற இன்னும் நடிகர்கள் பழனி பாஸ்கர், நம்ம முத்து, பெங்களூர்லேருந்து வந்து நம்மளோட அர்ஜுன், ரவி பிரணாபஸ், இப்படி இன்னும் நிறைய கலைஞர்கள் எந்த நேரம் கூப்பிட்டாலும் பலன்னு பார்க்காம டப்புன்னு அப்படி இப்படி எந்திரிச்சு கூட ஓடி வந்து இந்த படத்தை முடிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு படமாக, உணர்வுள்ள ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இதுக்கு அதனால் இந்த என்னோட அழைப்பை ஏற்று, அதுவும் முத்தரசன் ஐயாவை நான் சந்திப்பேன், பார்ப்பேன், பேசுவேன் அப்படின்னு கனவோட நினச்சது கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு அவருக்கு வந்து ஒரு மகனாக இருக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கு ஒரு நன்றி. அதே போல் இந்த நேரத்தில் எப்படின்னா என்னோட குடும்பத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். நான் சினிமாவுக்கு வந்து பல வருடங்கள் மிகப்பெரிய முன்னணி நடிகர்களுக்கெல்லாம் கதை சொல்லி ஓகே பண்ணி அட்வான்ஸ் வாங்கி ஷூட்டிங்லாம் போயிருக்கேன். அதெல்லாம் வந்து நின்று போகும்னு யாருமே கனவோட நினச்சி பார்க்க முடியாது. அது ஏதோ ஒரு காரணம் நின்று போகுது. ஆனால் நான் உண்மையிலே சொல்ல போனால் என்னோட சொன்னாங்க, நான் வந்து ஆக்ஷன், என்னை வந்து சினிமாவில் ஆக்ஷன் டைரக்டர் தான் சொல்லுவாங்க. என்னை எப்படி இப்படி ஒரு கதை பண்ணணும்னு எனக்கே தெரியாது. ஆனால் இந்த கதை எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக, அந்த படம் எனக்கு ஒரு அடையாளமாக இருக்குங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த படங்கள்லாம் விவரம் பண்ணுவேன். என் குடும்பம் வந்து எனக்கு இந்த அளவுக்கு எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எல்லாத்தையும் என்னோட மனைவி, என் மகன், அதாவது இவங்கெல்லாம் வந்து கொடுக்குற ஒரு சப்போர்ட் இருக்கு பாருங்க. அந்த மாதிரி சப்போர்ட்லாம் நினச்சி போக முடியாது. எல்லாத்த விட இங்கே சென்னையிலேயே என் மனைவி, நான் கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷத்தில் எனக்குன்னு எந்த செலவும் வைக்காமல், எந்த ஒரு நெருக்கடியோ எதுவுமே செய்யாமல், இத்தனை வருட காலம் என்னோட உழைப்புக்காக காத்திருந்து இப்படி ஒரு இடத்துக்கு கொண்டு வரதற்கு முதன்மை காரணமாக இருந்த என்னோட மனைவி, என்னுடைய மகன், எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்கிறேன். மிகப்பெரிய ஒரு அடுத்த கட்ட ஒரு வெற்றி விழாவில் அந்த படம் திரைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி விழாவை சந்திப்போம் என்று நன்றியை சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து அரிசி உயிரின் மறுபெயர் திரைப்படத்தின் தயாரிப்பாளர்களுள் ஒருவரான திரு சண்முகம் அவர்களை உரை நிகழ்த்த மன்னிக்கணும் சாரி, ஏதோ ஒரு வேற ஒரு விஷயத்துல வந்து இந்த படம் உருவாகுவதற்கு மிக மிக முக்கிய காரணமே அந்த நெய்க்குப்பைங்கிற ஊருக்கு நாங்கள் போனதுனால தான். அந்த நெய்க்குப்பையில பாலு அண்ணன் சொல்லி ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், அதே மாதிரி சரவணன் சொல்லியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரையும் நான் சந்திக்கலன்னா இந்த படம் இந்த அளவுக்கு இவ்வளவு பெரிய இடத்துல வந்து நாங்கள் வந்து அரங்கேற்றம் பண்ணியிருப்போமா, ஸ்கிரீன் பண்ணியிருப்போம் மிகப்பெரிய சந்தேகம். ஸோ அந்த வகையில் நான் பாலனையும் சரவணனையும் மேடைக்கு அழைக்கின்றேன். ஆமாம், தயவு செய்து அண்ணா மன்னிச்சிருங்க. நான் ஏதோ ஒரு பாலன சரவணனா இந்த மேடைக்கு வாங்க ப்ளீஸ். பாலனா அண்ணா வாங்க அண்ணா. நெய்க்குப்பை பாலனும் பிரசிடண்ட் பாலனும் சரவணனா வாங்க, தயவு செய்து மேடைக்கு வாங்க. உரை நிகழ்த்த தயாரிப்பாளர் சண்முகம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். இந்த பாடல் வெளியீட்டு விழா மற்றும் ட்ரைலர் வெளியீட்டு விழாவுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் நன்றி.
இந்த படத்தை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு விஷயம் சொல்கிறேன் நான். இந்த படம் வந்து விஜயகுமார் என்கிட்ட கதை சொல்லும்போது ஒரு மேக்கிங் வீடியோ மட்டும் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து சொன்னார். அப்போது மேக்கிங் வீடியோக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டால் ஒரு சின்ன தொகை சொன்னார். சரி ஓகே பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் முத்தர சார்கிட்ட போய் பேசி அவரோட ஒப்புதலோட அந்த படம் வந்து மேக்கிங் வீடியோவாக வந்தது. அதுக்கப்புறம் அந்த படம் வந்து வெளியே பார்த்ததுக்கப்புறம் ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் சொல்லி பேசி இவ்வளோ பெரிய படமாக வந்து வந்துடுச்சு. இவ்வளோ பெரிய அளவுக்கு இது நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது எல்லாரோட சப்போர்ட்டில் தான் இது நடந்திருக்கு. என் கூட மகேந்திர பிரசாத் இருக்காங்க, பிரபாகர் சார் இருக்காங்க, ஜெசி மேடம் இருக்காங்க, அதுக்கப்புறம் பையன் இருக்காங்க, ரதி மேடம் இருக்காங்க. இவங்க எல்லாரோட சப்போர்ட்டோட இந்த படம் மிகப்பெரிய வந்திருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாரும் திரையில பாருங்க. வாழ்த்துக்கள். நன்றி. ஒரு பட்ஜெட் உரை வழங்கிய எங்கள் தயாரிப்பாளருக்கு அன்பு நிறைந்த நன்றி. தொடர்ந்து இந்த நாளினுடைய நாயகன், தோழர், செயற்பாட்டாளர், புரட்சியாளர், விவசாயி, இப்படி பல்வேறு அடையாளங்களோடு தன் பொது வாழ்வை நகர்த்தி கொண்டிருந்த ஒரு அரசியல்வாதி, பொது வாழ்வில் சினிமாவும் அடக்கம், சினிமாவுக்குள் அரசியல் அடக்கம் என்று அரசியல் உயிரின் மறுபெயர் திரைப்படத்தின் கதாநாயகனாக நடிச்சிருக்கிற தோழர் முத்தரசன் அவர்களை நிறைவு உரை நல்க அன்போடு அழைக்கிறேன். ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டலோடு. பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, தோழர்களே, ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். உரையாற்ற வரவில்லை, நன்றி கூறுவதற்காக வந்திருக்கிறேன். நன்றி கூறுவதற்கு முன்னால் மேடையில் வந்த கருத்துக்களின் அடிப்படையில் ஒரு செய்தி. தோழர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் மு. வீரபாண்டியன் ஓரளவுக்கு இங்கே குறிப்பிட்டு சொன்னார். திரைப்படத்துறைக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இதில் எனக்கு ஆர்வமும் கிடையாது. நடிக்க வேண்டும் என்று நான் யாரிடத்தில் விண்ணப்பமும் செய்யவில்லை. திடீரென்று ஒரு நாள் ஒரு தொலைபேசி மணி ஒலித்தது, கைபேசி. நான் திரைப்பட இயக்குனர் விஜயகுமார் பேசுகிறேன், உங்களை நேரில் சந்திக்க வேண்டும், அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டேன். என்னை சந்திக்கிறது ஒன்றும் பெரிய அப்பாயின்மெண்ட்லாம் வேண்டியதில்லை, நாளை காலையில் வாங்க பேசுகிறேன். என்ன விஷயம்னா இல்லை நேராக பார்க்கணும், நேரமாக திரும்ப சொன்னேன். சரி நேரம் வாங்க, நாளைக்கு வாங்கன்னு சொன்னேன். மறுநாள் வந்தார். அவரும் இந்த படத்தில் எனது மகளாக நடிக்கிற இளங்கோவன் 2 பேர் வந்தாங்க. 2 பேருமே எனக்கு அறிமுகம் கிடையாது. நான் அலுவலகத்தில் பல நேரங்களில் சட்டையை கட்டி போட்டு பனியனோட உட்காந்துருக்கேன். அந்த நேரத்துலலாம் அங்கே 2 பேரும் வந்தாங்க. வரும்பொழுது ஒரு பெரிய பூக்கொத்து கொடுத்து ஒரு பெரிய சால்வையெல்லாம் போட்டாங்க. இதுக்கு பூக்கொத்து சால்வை இதெல்லாம் என்ன இல்லை ஒரு மரியாதைக்கு அப்படின்னாங்க. சரி அப்புறம் என்ன விஷயத்துக்கு வாங்கன்னா, ஒன்றும் இல்லை, விவசாயம் சம்பந்தமாக ஒரு ஆவணப்படம் ஒன்று எடுக்கணும், அதுக்கு நீங்கள் 2 நாள் வந்து நடிச்சு கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இயக்குனர் விஜயகுமார் சொன்னார். நாற்காலில் உட்கார்ந்திருந்தனா எழுந்து நின்று வணக்கம் சொல்லி, இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இதற்கு என்ன எப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னு தெரியல, நான் வரமாட்டேன் அப்படின்ட்டேன். சிக்கலில் மாட்டி விட்டதே அவர் தான். வர முடியாதுன்னு சொல்லிட்டார். யதார்த்தமாக சொன்னவேன்னு சொல்ல. அப்புறம் கதையெல்லாம் சொன்னார். கதையெல்லாம் நல்லா இருக்கு, நீங்கள் எடுங்க, எங்கேயாச்சும் கிராமத்தில் போய் எடுத்தீங்கன்னா எங்கள் தோழர்கிட்ட உதவி தேவைப்பட்டா நான் உதவி செய்ய சொல்கிறேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு. அவர் மிக கெட்டிக்காரர் விஜயகுமார், உண்மையிலேயே மிக கெட்டிக்காரர், புகழ்ச்சியாளர், மிக கெட்டிக்காரர், சாதிக்கக்கூடிய ஆற்றல் உடைத்தவர், எதையும் சாதிச்சுப்பார். எல்லாம் சொல்லிட்டு யோசனை பண்ணி வைங்க, நான் 2 நாள் சென்று வரேன்னு போயிட்டார். அதாவது கட் பண்ணி விடல, நான் கட் பண்ணிட்டேன், அவர் கட் பண்ண மாட்டேங்கிறார். 2 நாள் சென்று வரேன்ட்டு விடுறாரு. சரி போங்க அப்படின்ட்டேன். அப்புறம் அடுத்தாப்புல நம்ம மாநில துணைச் செயலாளர் வீரபாண்டியன் அவர் சொன்னார், எனக்கு தான் முதல்ல அதான் நான் அவர்கிட்ட தான் சொன்னேன், ஆவணப்படமாக 2 நாள் நடிக்க கூப்பிடுறாங்க அப்படின்னு. ஐயோ ஆவணப்படம் தானே, நீங்கள் 2 நாள் போயிட்டு வாங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை, அது அவார்டுக்கு அனுப்புவாங்க, பல பேர் எல்லா தலைவரும் போயிட்டு தான் இருக்கிறாங்க, அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை,
2 நாள் போங்க அப்படின்னாரு. அடுத்து இன்னொரு துணைச்சாளர் பெரியசாமி, அவர் சொன்னா நடிக்கலாம் போங்க அப்படின்ட்டாங்க. இதுதான் சரின்ட்டு அப்புறம் முன்னாடி வந்தாங்க. அப்புறம் வர்றேங்க, ஆனால் 2 நாள் தான், அதுக்குள்ள நான் வரமாட்டேன், அதோடு நீங்கள் முடிச்சுக்கணும் அப்படின்னா. இல்லை அதோட நாங்கள் முடிச்சிடுறோம், அதான் அவருக்கு இருக்கிற கட்டியாக இருக்கணும், அதோட முடிச்சிடுறோம் அப்படின்னு. அவனை படம் தானே. நான் சரி ஒரு 3 நாளாக வச்சுட்டு போவோம்ட்டு ஒரு 3 நாள் தேதி வச்சுட்டு போனேன். 3 நாள் படம் எடுத்து முடிச்சுட்டு எனக்கு ஆவண படம் என்னன்னா நீண்ட படம்னா எனக்கு ஒன்றும் புரியல. அங்கே பண்ணதில்லை. போனோடனே பிரிவு விட சொன்னார். போன அன்னைக்கே பிரிவு விட சொன்னார். கட்சியாக அவங்க பிரி சுற்றுனாங்க. அப்புறம் மறுநாள் பானை கட்டி தூக்கிட்டார் நம்மள. அது எனக்கு என்ன சந்தோஷம்னா, உயிரோடு வாழ்கிற விழுத வாழ்வதையும் பார்த்துட்டேன், செத்த பணமாகவும் பார்த்துட்டேன். வந்து எல்லாரும் மாலையெல்லாம் போட்டாங்க, துண்டு கொட்டையெல்லாம் அடித்து மாலையெல்லாம் போட்டு நமக்கு மரியாதையெல்லாம் செலுத்தினாங்க. 2வது நாள் சரி இதோட தான் ஆவணப்படம் முடிஞ்சு போய் நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் 3ஆவது நாள் எடுத்தாப்புல. அப்புறம் சொன்னார், ரொம்ப நைஸாக தான் சொல்லுவார், இன்னொரு 2 நாள் எப்போ டைம் இருக்குதோ அப்போ வாங்க, கட்சி வேலை பாதிக்காம அப்படின்னாரு. ஓஹோ இப்படி தான் தொழிலா, இந்த தொழில் இப்படி தானாங்கன்னு அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. சரி அப்புறம் 2 நாள், அப்புறம் 40 நாள் ஆயிருக்கு. அப்புறம் இடையில இது மாதிரி உங்களோட சேர்த்து இன்னொருத்தர் நடிக்க வைக்கணும் அப்படின்னு. யார் அப்படின்னா அப்புறம் நமது மரியாதைக்குரிய சமுத்திரக்கணி அவர்கள். என்னோட சமுத்திரக்கணி நடிக்கல, சமுத்திரக்கணியோட தான் நான் நடிச்சது. அதான் உண்மை, அதான் யதார்த்தம். ஒரு இடையே வந்துருச்சு. இது என்ன ஆயிடுச்சுன்னா, அரசியல் விட்டு சினிமாவுக்கு போயிட்டாங்க. இது மாதிரி ஒரு கருத்து வந்துட்டு நாளையில் பண்ணு சொல்ற பொழுது கிடையாது, அரசியல் தான், பொதுவாக தான், இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆகாது, அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது என்று சொல்லிக்கொண்டு நான் பல உதவி விஷயங்களுக்கெல்லாம் போகலை. திரையரங்குகளில் விரைவில் வரும், நீங்கள் பார்த்து அது சரியா தவறா என்பதை நீங்கள் முடிவு செய்வதற்கு உங்களுடைய முடிவுக்கு அதை விட்டு விடுகிறேன். இப்போ கதையை பூரா சொன்னால் அப்புறம் தான் கதை கேட்டாச்சு, அப்புறம் இப்போ படம் பார்க்கணும் நினைப்போம். அதனால் தியேட்டரில் போய் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகின்ற நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் பேசுகிறவர்களே சொன்னார், நான் திரைத்துறையை விட்டு விலகி 4 ஆண்டு காலம் ஆகணும், எந்த நிகழ்ச்சிக்கும் போவதில்லை, உங்களால் தான் நான் வரேன்னு சொல்லிட்டு சொன்னார். இதுதான் உண்மை. அந்த அடிப்படையில் நிறைய வேலை மதுரைக்கு சென்று திரும்ப தஞ்சைக்கு வர வேண்டும். அப்படி பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அவருக்கும், அதே போல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் திருமாவளவன், இந்திய முஸ்லீம் லீக்கினுடைய அகில இந்திய தலைவர் மாமா KM காதர் மொய்தீன், அதேபோல மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக உரையாற்றிய தோழர், CPI ML விடுதலை கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் ஆசை தம்பி மற்றும் அமைப்புகளின் சார்பில் இங்கே வந்து கலந்து கொண்டு நமக்கு ஆதரவளித்து நமது பாராட்டி சென்ற அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் திரைப்பட துறையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் குழுவோடு ஒரு குடும்பமாக, இதில் என்னென்னா ஒரு பிரபல்யமான அறிமுகமான நடிகர் அப்படின்னா மரியாதைக்குரிய சமுத்திரக்கணி மட்டும்தான். மற்றபடி இதில் உள்ளவர்கள் எல்லோருமே ரொம்ப அறிமுகம்லாம் கிடையாது, ஆனால் சிறந்த நடிகர்கள், மிகச்சிறந்த நடிகர். எல்லாருமே ஒவ்வொருத்தரும் சிறப்பாக செய்திருக்கிறார். நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு எனக்கு தெரியாது, மற்றவர்கள் எல்லாருமே மிகச்சிறப்பாக செய்திருக்கிறாங்க. நல்ல நகைச்சுவையான காட்சிகள்லாம் உண்டு. நாங்கள் ஒருத்தர் நிற்கிறார் பாருங்க, கண்ணாடி போட்டுக்கிட்டு கீழே, அவர் தண்ணி அடிக்கிறதுக்கு தண்ணி வாங்கி வச்சிருப்பார். தண்ணி அதை இன்னொரு ஆள் எடுத்து சாப்பிடுவார் அந்த டிஃபன் பாக்ஸில். அதை திறந்து பார்த்தோன்னே இவருக்கு பெரிய ஏமாற்றம், பெரிய கோபம்.
அவரை தாக்கணும்னு அவர் கல் எடுத்துட்டு போவார். அவர் அருவாரை வச்சு தீட்டுவார். அத்தோட இவர் ஓடி போயிடுவார். இந்த மாதிரியான பல காட்சிகள்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே அந்த மாதிரி பேச விட்டுருந்தா நல்லா பேசியிருப்பார். அற்புதமாக பயங்கரமாக மிகச்சிறப்பான நடிகர். இந்த மாதிரி எல்லாருமே ஒவ்வொருத்தரும் மிகச்சிறப்பாக ஒவ்வொரு பேரையும் குறிப்பிட்டு சொல்வதற்கு நேரம் இல்லை. எல்லாருமே சிறப்பான பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். அதே போல் கேமராமேன் மற்ற தொழில்நுட்ப பணிகளை மேற்கொண்ட நண்பர்கள் எல்லோருமே என்னன்னா இது ஒரு வியாபார ரீதியாக யாருமே இதில் பங்கெடுக்கல. குடும்பமாக இருந்து செஞ்ச என்ன செய்வாங்களோ அந்த மாதிரி ஒரு பரிபூர்ணமான ராத்திரி பகல் பாராமல் கடுமையான வெயிலில் பூரா வயல்வெளியில் எடுத்தது பெரிய அளவுக்கு ஒத்துழைப்பு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கும். அதே மாதிரி குறிப்பாக இந்த படம் எடுக்கப்பட்ட கிராமம் முழுக்க பெருமளவுக்கு 90% 90% எடுக்கப்பட்டது குடவாசல் அருகில் உள்ள நெய்க்குப்பை என்கிற கிராமம். அந்த கிராமத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் பாலு இந்த மேடையில் நம்முடைய சமுத்திரக்கணி அவர்கள் அவர்களுக்கு சிறப்பு செய்தார்கள். அதே போன்று சரவணன், அந்த கிராமத்தில் உள்ள மக்கள், அந்த கிராமத்து மக்கள் முழுமையாக இந்த படத்திற்காக தங்களது பங்களிப்பை செய்து படத்தை நடிக்கவும் செய்தார்கள். எல்லோருமே சரவணன் நடிச்சிருக்காரு, பாபு நடிச்சிருக்கிறார், எல்லாருமே நடிச்சிருக்கிறாங்க. அத்தனை பேரும் சிறப்பாக செய்திருக்கிறாங்க அவர்களுக்கு. அதே மாதிரி மற்ற எல்லா இடங்களும் பெங்களூரு அங்கே எங்கெல்லாம் ஊரெலாம் இப்போ ஹரிசா சொல்லலாம் அப்படின்னு உட்காந்துருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் பார்த்தா மோடி மாதிரி இருக்கும், மோடி மாதிரி தான் இருக்கும், மோடி இல்லை மோடி மாதிரி இருக்கும் இருக்குது. அவர் தான் அந்த நிலத்தை பறிக்கிறதுக்குள்ள போய் செல்ல மேற்கொள்றவர். இந்த மாதிரி எல்லோருமே மிகச் சிறப்பான முறையில் பங்களிப்பை செலுத்தியிருக்கிறார்கள். அதே போல் அதே மாதிரி ராதாகிருஷ்ணன், கொண்டமண்டல் ராதாகிருஷ்ணன், அது மாதிரி இயக்குனர் ஏற்கனவே பல படங்களில் பல இயக்குனரோடு சேர்ந்து செய்திருந்தாலும் தனியாக இருக்கிற படம் இதான் முதல் படம். இவரையும் என்னையும் நம்பி சமுத்திரக்கணியை நம்பினா தப்பு இல்லை, அது கரெக்டு தான். விஜயகுமாரையும் என்னையை நம்பி முதல் போட்ட முதலீட்டாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தான் நம்ம முதல்ல நம்பிக்கணும். தயாரிப்பாளர் ஏதோ நம்பிக்கையில் 2-3 பேரே பண்ணியிருக்காங்க. சண்முகம், பிரபாகர், மகேந்திர பிரசாத், 3 பேரும். அப்படின்னா 30 கோடி நினைக்காதீங்க. இப்போ 3 பேர்னா ஆளுக்கு 10 கோடி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு அளவான பட்ஜெட் தான் நடக்குது. அவங்க 3 பேரும் அதில் நிதி உதவி செய்து இந்த படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. குறைந்த பட்ஜெட்டாக தயாரிக்கப்பட்டிருக்குது. ஆகவே இப்படி எல்லோரும் ஒத்துழைத்திருக்கிறார்கள், சிறப்பாக ஒத்துழைத்திருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் பட குழுவின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைவதற்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்தெல்லாம் இங்கே வருகை தருகிறார்கள். இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு தொழிற்சங்க தலைவர்கள், பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள், இப்படி பல இடங்களிலிருந்து வந்திருந்து இந்த விழாவை சிறப்பித்து தந்திருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் படக்குழுவின் சார்பில் நன்றியை கூறி இந்த படத்திற்கு ஆதரவளித்து திரையரங்கத்திற்கு எல்லாரும் அதான் கேட்டுங்க எப்போ வரும்னு விரைவாக வரும். எவ்வளவு விரைவாக திரையரங்கத்திற்கு வருமோ அவ்வளவு விரைவாக திரையரங்கத்திற்கு வரும் என்பதை கூறி அனைவருக்கும் மீண்டும் 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 நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.